இந்த உலகத்தில் புனித அந்தோணியாரிடம் ஜெபித்தால் அதிசயம் நடந்ததாக நம்பப்படும் சில விசேஷமான இடங்கள் இருக்கின்றன. அந்த 5 சக்தி வாய்ந்த திருத்தலங்கள் என்ன தெரியுமா? இயேசுவுக்கே புகழ். அற்புதங்களின் புனிதர், இழந்தவற்றை மீட்டுத் தருபவர், ஏழைகளின் பங்காளர், இப்படி பல பெயர்களால் அழைக்கப்படும் புனித அந்தோணியார் இன்றும் கோடிக்கணக்கான மக்களின் நம்பிக்கையாக விளங்குகிறார். அவருக்காக அர்ப்பணிக்கப்பட்ட மிகவும் பிரபலமான 5 திருத்தலங்களை இன்று நாம் பார்க்கலாம். முதலில் இத்தாலியின் பதுவை. இது புனித அந்தோணியாரின் மிக முக்கியமான திருத்தலம். அவரது புனித உடல் இங்கே அடக்கம் செய்யப்பட்டுள்ளது. அதிசயம் என்னவென்றால், அவர் மறைந்து பல நூற்றாண்டுகள் ஆனாலும் அவரது திருநாவு இன்றும் அழியாமல் பாதுகாக்கப்படுகிறது. பிரசங்கத்தில் வல்லவரான அவருக்கு இறைவன் கொடுத்த அரிய அற்புதம் இது. இரண்டாவது, போர்ச்சுகலின் லிஸ்பன். நாம் அவரை பதுவை அந்தோணியார் என்று அழைத்தாலும் அவர் பிறந்தது லிஸ்பனில்தான். அவர் பிறந்த இடத்திலேயே இந்த ஆலயம் கட்டப்பட்டுள்ளது. இங்கு வந்து வேண்டினால் குடும்பத்தில் அமைதி ஏற்படும் என்று பலர் நம்புகிறார்கள். மூன்றாவது, இலங்கையின் கொழும்பு. கொச்சிக்கடை புனித அந்தோணியார் திருத்தலம். உலகிலேயே மிகவும் புகழ்பெற்ற புனித இடங்களில் இதுவும் ஒன்று. மத சாதி பேதமின்றி அனைவரும் வந்து ஜெபிக்கும் ஒரு விசேஷமான தலம் இது. நான்காவது, தமிழ்நாட்டின் தூத்துக்குடி. கடலோர பகுதியில் அமைந்துள்ள மிகவும் பிரபலமான புனித அந்தோணியார் திருத்தலம் இது. இங்குள்ள புனித அந்தோணியாரின் பாதத்தை தொட்டு வணங்கினால் தீராத நோய்களும் நீங்கும் என்பது பலருடைய அனுபவ உண்மை. ஐந்தாவது, தமிழ்நாட்டின் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள புலிக்குத்தி. தென்னகத்தின் பதுவை என்று அழைக்கப்படும் இந்த திருத்தலம் மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது. குறிப்பாக செவ்வாய்க்கிழமைகளில் ஆயிரக்கணக்கான மக்கள் இங்கு திரண்டு வந்து புனித அந்தோணியாரிடம் ஜெபித்து ஆசி பெறுகிறார்கள். இந்த 5 இடங்களில் நீங்கள் எந்த இடத்திற்கு சென்றிருக்கிறீர்கள் அல்லது எந்த இடத்திற்கு செல்ல ஆசைப்படுகிறீர்கள்? கமெண்டில் பகிருங்கள். புனித அந்தோணியாரின் பரிந்துரையால் உங்கள் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறட்டும். நன்றி. ஆமேன்.